வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 9/6/2025 வைகாசி மாதம் 26ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அதே சமயம் எந்தவித பதட்டமும் வேண்டாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் செய்து முடிக்கக்கூடிய அனுகூலமும் நிம்மதியும் ஏற்படும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் ஜெயமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் பழைய கடன் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் அனுகூலம். காதல் அமைப்பிலும் கணவனாக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவனிடமும் சிறிது கவனமாக இருப்பதும், பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது மட்டும்தான் முக்கியமான அனுகூலமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தைரியம், எடுத்த காரிய ஜெயம், இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், உத்தியோகத்திலிருந்த சிக்கல்கள் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு. தொழில் உத்தியோகம் வியாபாரத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், தொழில் ரீதியாக முன்னேற்றம், தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலமான அமைப்பு. அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் கொடுக்கும். முதலீடுகளுக்கு குறைவில்லாத ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல நாள். வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் வரவேற்கத்தக்க மாற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடைவதும், உங்களுக்காக அவர்கள் தாங்கி நிற்பதும் அனுகூலமான அமைப்பு. மனதிற்கு பிடித்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு. இளம் வயது அந்த 24 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரக்கூடிய பிராப்தங்கள் காணப்படும். வயதில் முதிர்ந்தவர்கள் சிறிது வாகனத்திலும் அக்கம் பக்கத்திலும் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மைகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஏற்றம், தைரியம், தன்னம்பிக்கை, குடும்பம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த மன அழுத்தங்கள் படிப்படியாக தீர்வது, கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு. தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது ஆச்சரியமான அனுகூலமான நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆச்சரியத்தக்க முயற்சியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வாகனங்களில் சிறிது கவனமாக இருப்பதும், மன அழுத்தம் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். தேக ஆரோக்கியத்தில் மருந்து மாத்திரைகளை தவற விடுவது தேவையில்லாத பாதிப்புகளையும் மனசங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியான பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது ஆனந்தத்தையும்
பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தம், அசையமசைய பொருள் சேர்க்கை, மன நிம்மதி, பணவரவில் இருந்த பாதிப்புகள் டக்கென்று நிவர்த்தி, எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது, இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். ஆனந்தமும் பேரானந்தமும் மனநிறைவை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள், பணத்தட்டுப்பாடு, எடுத்த காரியத்தில் ஜெயம், தொழில் உத்தியோகம் வியாபாரம் அனுகூலங்கள் காணப்படுவது, முதலீடுகளுக்கு குறைவிருக்காது, உத்தியோகத்தில் அதீதமான ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும், தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். புது தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எடுக்கக்கூடிய முடிவு டக்கென்று கைகூடுவது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். நலம் சம்பந்தப்பட்ட சிலருடைய எண்ணங்கள் கை கொடுப்பது அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படும். பசுமாடுகளுக்கு உணவளிப்பது தடைகளை தவிடுபடியாக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் விஷயத்திலும் தாய்வழி உறவிலும் தந்தை வழி உறவிலும் இழுபறியான நிலைமைக்கு கோபதாபமோ மனசஞ்சலமோ கூடாது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.